இது என்னோட பழைய பெயிண்டிங். நான் இது ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணது. இட்ஸ் நாட் தட் பேட் ரைட். ஸோ என்னோட பெயிண்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். அதனால என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்ட் சேலஞ்ச் எடுத்தேன். 30 days 30 பெயிண்டிங்ஸ். இந்த 30 டேஸ்மே இதெல்லாம் நான் புதுசாக கற்றுக்கிறனோ அது எல்லாத்தையும் வீடியோஸை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவை அப்சர்வ் பண்ணி அதை லேயர் பை லேயராக பிரேக் டவுன் பண்ணுறோம். ஏன் பிரேக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதில் இருக்க கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக. இப்போ வேறு மீடியம் இல்லாட்டி வேறு ஸ்கெயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மெயின் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் தேவை. இப்போ நான் எடுத்திருக்க இந்த பிக்சரில் எது மெயின் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, இந்த ஃப்ளவரும் பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த குட்டி குட்டி லீவ்ஸும் தான். ஸோ ரஃப் ஸ்கெட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃப்ளவரும் இந்த லீஃபோட அவுட்லைன்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். அடுத்து பிக்சர் பிளானிங் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிக்சரில் டெப்த், காம்போசிஷன் அண்ட் ஸ்பேசிங் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட், மிடில் கிரவுண்ட், ஃபோர் கிரவுண்ட். பேக்ரவுண்ட் அப்படின்னா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது தான் பேக்ரவுண்ட். அடுத்து மிடில் கிரவுண்ட், பேக்ரவுண்டுக்கு அடுத்து இருக்க லேயர். இதில் வந்து இந்த க்ரீன் லீவ்ஸ் தான் வந்து மிடில் கிரவுண்ட். அடுத்து ஃபோர் கிரவுண்ட், மிடில் கிரவுண்டுக்கு அடுத்து வர லேயர் தான் ஃபோர் கிரவுண்ட். அண்ட் அதுதான் இந்த பிக்சர்லேயே மெயின் சப்ஜெக்ட். இதில் யூனிக் பெட்டல் இருக்கிற இந்த ரெட் ஃப்ளவர் தான் மெயின். நம்ம அடுத்து ரஃப் ஸ்கெட்ச் எடுக்க போகிறோம். நம்மளுக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் தேவையோ அதோட அவுட்லைனை மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த நோட்டில் காப்பி பண்ணுறதுக்கு கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேலட் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது செராமிக் பிளேட் ஆர் இல்லாட்டி பிளாஸ்டிக் பிளேட்டோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நான் வந்து இந்த பாக்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பட்டர் ஷீட்டு. இந்த பட்டர் ஷீட்டுக்கு அடியில் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். இந்த டிஷ்யூ பேப்பர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு எக்ஸஸாக இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டர் ஷீட் வைக்கும் போது அக்ரலிக் பெயிண்டோட ட்ரையிங் நேச்சரை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் நம்ம வந்து இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு. இதில் ஏன் வந்து பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேலே வந்து சாஃப்டாகவும் டக்குன்னு வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணாது மேலே இருக்க சர்ஃபேஸ். இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும்னா, தண்ணி வந்து கொஞ்சம், அதாவது கம்மியான தண்ணி யூஸ் பண்ணோம்னா கம்மியாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். இதே நம்ம சொதன்னு ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இதோ இந்த மாதிரி ஆகிடும். இப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரஷ் வச்சு இதில் நம்ம கலர் மிக்ஸ் பண்ணும் போது இந்த பேப்பரும் சேர்ந்து வந்துடும். அதனால தண்ணி வந்து ரொம்ப ஊற்றவும் கூடாது. 2 லேயராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு செராமிக் பிளேட் இந்த மாதிரி ஒரு பிளைன் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மேலே. ரொம்பவும் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா கலர் வந்து டைல்யூட் ஆகிடும். ஸோ லைட்டாக அப்பப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ட்ரையிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். அடுத்து என்னென்ன கலர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ளவர் வந்து ரெட் கலரில் இருக்கிறனால நம்ம வந்து ரெட் எடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணால் ஒரு ஷேட் வரும்ல, அது அந்த ரெட் கலர் வந்துருக்கு. இதில் வந்து நல்லா நோட் பண்ணால் அந்த பெட்டல்ஸ் வந்து மடங்கி இருக்க இடத்துல ஷேடோஸ் விழுந்துருக்கும். ஸோ டார்க் ரெட்டும் வருது இந்த இடத்துல. ஸோ நம்ம ரெட்டும் ஆரஞ்சும் எடுத்துக்கிறோம். அடுத்து இங்கே மேஜராக க்ரீன் கலர் இருக்கனால லைட் க்ரீன், 2 க்ரீன், டார்க் க்ரீன் எடுத்துக்கிறேன். இந்த லீவ்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்னா அங்கன வந்து இந்த மாதிரி லைட் ஷேடில் இருக்கிற ஒரு க்ரீன் கலர் வரும். இந்த க்ரீனுக்கு வந்து எல்லோ அண்ட் க்ரீன் ஆட் பண்ணோம் அப்படின்னா லைட் க்ரீன் கிடைக்கும். அங்கன பிரான்ச்சஸ்லாம் வந்து ப்ரௌன் கலர் இருக்கிறதுனால லைட் ப்ரௌனும் டார்க் ப்ரௌனும் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பேக்ரவுண்டில் பிளாக் கலர் வந்து இருக்குது. அதனால அதாவது ஷேடோஸும் பேக்ரவுண்டும் பிளாக் கலரில் இருக்கிறதுனால பிளாக் எடுத்திருக்கேன். ஷேடோஸ்க்கு வந்து நம்ம வந்து க்ரீன், ப்ளூ, ரெட் 3யுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டார்க் கலர் ஷேட் கிடைக்கும். அதாவது டார்க் கலர் க்ரீன் மாதிரியான ஷேடு, ஆனால் பிளாக் கலர் மாதிரி இருக்கும். அதை கொடுக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக பிளாக்கே கூட பண்ணிக்கலாம். நான் இந்த இதில் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சைடுக்கெலாம் ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி வரைஞ்சிருந்தேன். அப்புறமேட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்ல டார்க்காக வந்து பிளாக் கொடுத்தா
இந்த லீஃப் வந்து ஹைலைட் ஆகி காட்டுது. அதனால நான் அதுக்கப்புறம் டைரக்டா வந்து பிளாக் ஆட் பண்ணிட்டேன். பிரில்லியன்ட் பர்பிள். இது ஏன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பெட்டலுக்கு வந்து அந்த பர்பிளும் ரெட்டும் மிக்ஸ் பண்ண ஒரு ஷேட் வந்து வந்திருக்கு இல்லையா, அதுக்காக இந்த பர்பிள் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒயிட் இந்த இடத்துல வர்றதுக்காக யூஸ் பண்றதுக்காக ஒயிட். அடுத்து வந்து ப்ரஷ்ல வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு ரவுண்ட் ப்ரஷ்ஷும் ஃபிளாட் ப்ரஷ்ஷும் போதுமானது தான். நான் இது ஆக்சுவலாக இந்த சின்ன இதில் பெயிண்ட் பண்ணனால நான் எல்லாமே சின்ன சைஸில் இருக்கிற ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் கலர் நம்ம அப்பப்போ டைல்யூட் பண்ணுறதுக்கும் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகும்போது தண்ணி அப்படிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த தண்ணியோட கலர் வந்து நம்ம பெயிண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு கலர் என்ன கலர் நம்மளுக்கு தேவையோ அது வராது. கலர் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு மாதிரி மட்டியான கலர் வந்துடும். அதனால தண்ணி வந்து நம்ம மாத்திட்டே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் இதை வந்து டோன் பண்ணணும். ஜெஸோ இல்லாட்டி மேக் இந்த ரெண்டுல ஏதாவது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒயிட் கலரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெயிண்டிங் வந்து நான் இதில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து நான் இதில் பண்ணது தான். ஆனால் இப்போ சொல்லி காட்டுறதுக்கு வந்து பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி என்னோட டிராயிங் நோட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி பேப்பரில் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேப்பரையும் நம்ம டோன் பண்ணணும். இதை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம பேப்பரில் பிளெண்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்காது. இன்னொன்று நம்ம பேப்பரில் நம்ம கலர் வச்சோன்னே வந்து அதை அப்சர்வ் பண்ணி ட்ரை ஆகும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எஃபெக்ட்ல அதை நம்ம கொடுக்க முடியாது. இன்னொன்று பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இதை டோன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பேப்பரை சர்ஃபேஸை வந்து சாஃப்ட் ஆக்கணும். இப்போ ப்ரஷ்லையுமே அந்த மாதிரி நம்ம சாஃப்ட் பிரிசல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளவரும் இந்த லீஃப் மட்டும் எப்படி கலர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவரையும் லீஃபையும் ஜெஸோ வச்சுட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். காஞ்சிருச்சு. இதில் வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த டிப்பு வந்து பாயிண்டடாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் கொடுத்துடலாம் இந்த 4 பெட்டலுக்கும். இந்த பெட்டல்ஸோட ஷேடோ அங்கே அது வந்து மடங்கி வந்திருக்கனால இந்த ஷேடோஸ் வந்து அந்த இடத்துல அங்கே டார்க்காக தெரியுது. ரெட்டு, ப்ளூ, க்ரீன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ப்ளூவையும் க்ரீனையும் யூஸ் பண்ணி அதை டார்க் பண்ணிக்கிறோம். அது டார்க் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ப்ளூயிஷ் ஷேடு இருக்க மாதிரி வரும். அந்த டயத்தில் வந்து நம்ம லைட்டாக வந்து ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து இது ஒரு மாதிரி பிளாக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி டார்க் க்ரீனாக வரும் நம்மளுக்கு.